सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा शिवसमानं शंकराचार्य मध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्री गुरुभ्यो नमः. ராகவ யாதவீய காவியத்துல இன்னைக்கு நாம 10வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். 10வது ஸ்லோகம். தானவாதபகோமாபா ராமே கானனதாசசா யாலதா விருத்த சேவாகா கைகேயி மகதாஹா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். தானவாது அபகா உமாபா ராமே கானனதா ஆச சா யா லதா அவிருத்த சேவாகா கைகேயி மகதா அஹஹா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா அன்வயஹான்னு. உமாபா அபகா தானவாத் லதா யா அவிருத்த சேவாகா அஹஹ தா கைகேயி மகதா ராமே கானனதா ஆச. இந்த ஸ்லோகத்துல தாற்பயம் என்ன, ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த கைகேயி ஆனவள் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி ராமனுக்கு காட்டுக்கு செல்லும்படியான ஒரு உத்தரவை தரும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்ல போறா இந்த ஸ்லோகத்துல. இப்ப சொன்ன இந்த அர்த்தமானது எந்தெந்த பதங்களால கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல உமாபா. உமா அப்படிங்கிற பதமானது இந்த இடத்துல கௌர வர்ணத்தை காமிக்கிறது. அதாவது சிகப்பு, இளஞ்சிகப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வர்ணம், அந்த ரூபத்தை சொல்றது. இப்படி அவள் பிரகாசத்தோடு இருக்கா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கோபத்துல சிவந்து போயிருக்கா, அந்த சிகப்பான ஒரு இளஞ்சிவப்ப கொண்ட ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறாள் அப்படின்னு சொன்னா கோபமா இருக்கான்னு அர்த்தம். உமாபா இளஞ்சிவப்பு வர்ணத்தோடு பிரகாசிக்கின்ற கைகேயானவள். ஆபாக்கா கம் அப்படின்னா நம்ம நிறைய அர்த்தங்களை பார்த்தோம். ஜலம், பிரம்மா. அத போல கம் அப்படிங்கிற பதத்துக்கு சுகம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த கைகேயிக்கு பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஆனா சபத்னியா இருக்கக்கூடியதான கௌசல்யாவுடைய பையன் ராமனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கோபம் வந்தாச்சு. இந்த கோபத்தினால என்னடா ஆச்சுன்னு கேட்டா சுகம் போயாயிடுது. கோப தாபங்கள் வந்தா சுகம் போயிடும் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியும். இப்போ இந்த கைகேயி எப்படி இருக்கான்னு சொன்னா, அபகத சுகம் யஸ்யாக, யாருடைய சுகமானது போயிடுத்தோ அவள் அபகா அபகத சுகா அப்படின்னு. சரி, அடுத்த ஒரு நிலை. முதல்ல கோபத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சுகம் போயிடுத்து.
சரி, சுகம் போயிடுதுன்னு சொன்னா அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா கார்ஷ்யம், கிருஷதா, மெலிந்து போயிடுத்தான் உடம்பு. இப்படி மெலிந்து போனதினால் கொடி போல ஆயிட்டாளாம். தானவாது கார்ஷ்யாது, மெலிந்து காணப்பட்டதுனால லதா, கொடிய போல ஆயிட்டாளாம். நமக்கு இதுல இருந்து என்னென்ன தெரியுது வரிசையா? கோபம் இந்த மாதிரியான குணங்கள் வந்தா முதல்ல சுகம் போயிடும். சுகம் போயாச்சுன்னு சொன்னா சரீரத்துக்கு கிளேஷம் வந்துடும். இப்படி வரிசையா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு கவி. இப்படியான யா எவளோ அப்படின்னு சொன்னா கைகேயி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? பெண்களுக்கே உரியதான கணவனுடைய சேவையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கவனிக்க வேண்டியதான அந்த ஒரு கடமைகள் இருக்கே, அதை விட்டுட்டாலாம். அவருத்த சேவாகா, விருத்த சேவா, பெரியோர்களுக்கு சேவை செய்கின்றதான ஒரு கடமை இருக்கே, அது இல்லாமல் இருக்கிறாள். அவருத்த சேவா, அதை கொண்டவள் அவருத்த சேவாகா. யாரவள்? கைகேயி. தன் கணவனுக்கு பணிவிடை செய்வதை நிறுத்திவிட்டால். ஆஹா, ஒரு ஆச்சரியத்துல இப்பேற்பட்ட இவள் சா கைகேயி மகாதா. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த ஸ்லோகத்துல ராமனுடைய பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தினாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான பதம் தான் இது. மகதா. மகா அப்படின்னு சொன்னா உற்சவகான்னு அர்த்தம். மக உத்தவ உற்சவா அப்படின்னு நம்ம கோஷத்துல இருக்கு. இந்த மகத்தை, உற்சவத்தை, அபிஷேகோத்சவத்தை கண்டயதி, தோ அவகண்டனேன்னு தாது. மகதா, கெடுக்கக்கூடியவள், இந்த உற்சவத்தை நாசம் பண்றவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, ராமே, ராமனிடத்துல கானனதா ஆசா, கானனதா, காட்டுக்கு செல்ல வேண்டியதான ஒரு கட்டளையை ராமனிடத்தில் கொடுப்பவளாக ஆச பபூவ இருந்தால். எப்படி? தன்னுடைய தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த 2 வரங்களை வச்சுண்டு தசரதர் மூலமாக ராமன் காட்டுக்கு செல்வதற்கு இவள் காரணமானாள். அப்போ இந்த காட்டுக்கு போறதுக்கு இவதான் முக்கிய காரணமா இருக்கிறதுனால என்ன பதம் சொல்றார்? கானனதா. ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டியதான ஒரு நிலைக்கு எந்த உத்தரவு வந்ததோ அந்த உத்தரவுக்கு காரணமான கைகேயி. கானனதா ஆச பபூவா. இப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நாம முதல் எழுத்திலிருந்து படிச்சோம்னு சொன்னா இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை நாம இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி எழுத்திலிருந்து பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சோம்னு சொன்னா வேற அர்த்தம் கொடுக்கும். அதாவது இந்த இடத்துல நாம கிருஷ்ணர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா, ருக்மிணிக்கு தேவலோகத்திலிருந்து கிடைச்சதான புஷ்பத்தை கொடுத்ததுனால சத்யபாமாவுக்கு கோபம் வந்து ஒரு பிரணயன விரகான்னு சொல்லுவோம், ஒரு ஊடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரியான நடக்க போறது அப்படிங்கறது நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த கதையை இங்க எப்படி கொண்டு வர, இதே ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சா எப்படி அந்த அர்த்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஹஹதாஹமயி கேகைகா வாசேத்த விருதாலயா சா சதானனகா ஆமேரா பாமா கோப தவானதா இப்படின்னு ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. ஹஹா தாஹமயி கேகைகாவாசேத்த விருதாலயா சா சதானனகா ஆமேரா பாமா கோப தவானதா இப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய. ஆஹா தாஹமயி கேகைக வாசேத்த விருதாலயா சா சதானனகா பாமா கோப தவானதா ஆமேரா இப்படி. இப்போ இந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம்.
ஹாஹா அப்படிங்கிறது துக்கத்துல இப்படி ஆயிட்டாலே, எப்படி ஆயிட்டா அப்படின்னு சொன்னா தாகமயி. இந்த மயட் அப்படிங்கிற அந்த பிரத்யமானது பிரச்சுரத்துல சொல்றது உண்டு. ஒரே ஜலமயமா இருக்கு அப்படின்னு சொன்னா முழுக்க ஜலமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சத்யபாமா எப்படி இருக்கான்னு கேட்டா தாகமையா இருக்கா, அத்தியந்த கோபத்துல இருக்கா, சந்தாபத்துல இருக்கா. தாகமயி சந்தாபத்துல இருக்கா, ரொம்ப வருத்தத்தினால வரக்கூடியதான அந்த சூடு முழுக்க சூடோட இருக்கா அப்படின்னு அர்த்தம். தாகமயி. அடுத்த பதம் கேகைக வாசேத்த விருத்தாலயா. கேகாக அப்படின்னா மயூராக, மயில்கள்னு அர்த்தம். இந்த சத்யபாமாவினுடைய அந்த பவனம் இருக்கு இல்லையா, அந்த பவனமானது இந்த மயில்களுக்கு முக்கியமான இடமா இருந்தா. இந்த மயில்கள் வாசம் பண்ணக்கூடிய முக்கியமான இடம், எப்பொழுதும் அங்கேயே தங்கிட்டே இருக்குமா. அதைத்தான் என்ன சொல்ற, ஏகா வாசா இல்லையா, கேகைக வாச அப்படின்னு பதம். கேகானாம் முக்கியஸ்தானம்னு அர்த்தம். சரி, அங்க இருந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டா யுத்தா ஸ்வரம் கத்திண்டே இருக்குமா. ஜன்னல் ஓரமா நின்றுட்டு எப்ப பார்த்தாலும் சத்தத்தை படுத்துட்டே இருக்குமா. அவ்வளவு ஒரு அழகான இடமா இருந்தது. இந்த மயில்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு சத்தம் போடுறதா இருந்தது. இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா விருத்தகா பிஹிதகான்னு அர்த்தம். ஆவருத்தகா, அந்த ஜன்னல் எல்லாம் மூடியாயிடுத்து. ஏன் மூடியாயிடுத்து அப்படின்னு சொன்னா கோபத்துல இருக்கிறதுனால இந்த பணியாட்களோ அல்லது தோழிகளோ யாருமே அங்க போகலையாம். அதனால என்ன ஆயிடுத்து, அந்த ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் மூடி இருக்கு. எப்பொழுதும் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடியதான மயில்கள் சத்தம் போட்டுட்டே இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பவனம் அது. அந்த மயில்களுக்கெல்லாம் இருப்பிடமா, முக்கிய இருப்பிடமா இருந்தது. அதனால இப்ப என்ன ஆயிடுதுன்னு சொன்னா அந்த ஸ்வரம் கேட்கல. இப்படி அந்த ஸ்வரம் கேட்காத, மயில்களுடைய சத்தம் கேட்காத மூடி இருக்கக்கூடியதான ஒரு ஆலயமாக இவள் இருக்கிறாள். இப்பேற்பட்ட ஆலயத்தை கொண்டவளாக யார் இருக்கா, பாமா, சத்யபாமா இருக்கா. கேகைகா வாசேத்த விருத்தாலயா. யாரு, சா அவள். இப்பேற்பட்ட அவள் பாமா, சத்யபாமா. சதானனகா. சத் அப்படின்னா இந்த இடத்துல சுந்தரம்னு அர்த்தம். அழகான முகத்தை கொண்டவள். ஆனனம்னா முகம், கஜானனகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சதானனகா, அழகிய முகத்தை கொண்டவள் அப்படிங்கிறதுக்காக அந்த க அப்படின்னு பதத்தை சேர்க்கிறோம். ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால கா. சதானனகா. சத்து சுந்தரம், ஆனனம் முகம், யஸ்யாக சா சதானனகா. அப்படி அழகா இருக்கக்கூடியவள் யார் அவள் அப்படின்னா பாமா. இப்ப எப்படி இருக்கா அப்படின்னா கோபதவானதா. கோபத்தினால, கோபம் என்கின்ற ஒரு தவஹா அப்படின்னா அடி, தாவாட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடி. கோபம் என்கின்ற ஒரு அடியினால இந்த முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா முகம் ரொம்ப வாடி போயிருக்கான். அது மட்டும் இல்ல, ஆனத்தான அப்படி தொங்கி போட்டிருக்கா முகத்தை. ஒரு சோகம் வரும் பொழுதோ ஒரு துக்கம் வரும் பொழுதோ என்ன ஆயிடுன்னு சொன்னா முகத்தை அப்படியே தொங்க போட்டுருவான் இல்லையா. அப்படி ஒரு நிலையில இருக்காளாம். ஆமா, கோபத்தினால ரொம்ப சோர்ந்தவளாக, அந்த கோபத்தினால வரக்கூடிய ஒரு சூடு, அதனால வரக்கூடியதான ஒரு துக்கம். துக்கம் வந்த இடத்துன்னு சொன்னா நல்லா பாருங்க, நம்ம போன ஸ்லோகத்திலையும் கூட போன ஸ்லோகம் சொல்லக்கூடாது, இதே ஸ்லோகத்தை நேரடியா 1, 2ன்னு எழுத்த படிச்சா இதே அர்த்தம் அங்கேயும் வந்தது. அதாவது கோபம், அந்த கோபத்திலிருந்து ஒரு சூடு, அதிலிருந்து வரக்கூடியதான மன கிளேஷம், அதிலிருந்து வரக்கூடியதான சரீர கிளேஷம் அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி அர்த்தம் தான். ஆனா பின்னாடி படிக்கும் பொழுது வர்றது வேற பதங்களால கிடைக்கிறதுங்கிறதுனால இந்த கவியினுடைய சாமர்த்தியம் எப்படின்னு தெரியாது. கோபதவானதா ஆமேரா. அதாவது
ரோகஹான்னு அர்த்தம். ஆமஹா அப்படின்னா ரோகா. எப்பேற்பட்ட ரோகா? நம்ம முன்னாடி இப்பதான் பார்த்தோம். இந்த கோபத்தினால வந்ததான ஒரு சோகம் இருக்கு இல்லையா, மன கிளேஷம், அதுதான் இங்க ரோகம்னு சொல்லப்படுறது. அதை கொண்டவளாக ஆமீரா ஆசீத் பபுவன்னு நம்ம சேர்த்துக்கோம். இப்படி சபத்னியா இருக்கக்கூடியதான ருக்மிணி இடத்துல அன்பை காட்டி அந்த புஷ்பத்தை கொடுத்ததுனால வந்த ஒரு ஊடல், அதுல இருந்து வந்ததான ஒரு கோபம், அதனால பாமா சத்யபாமாவினுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு ரொம்ப அழகாக ஒரே ஸ்லோகத்தினால கைகேயினுடைய அவஸ்தையையும் அவருடைய செயல்களையும் அதனால வந்ததான விளைவுகளையும் அதே போல சத்யபாமாவினுடைய நிலையும் அவள் இருக்கக்கூடியதான அந்த பரியாவரணம் இப்ப எப்படி மாறி போயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சாமர்த்தியமா அழகா சொல்லியிருக்காரு கவி. வருகின்ற பதவிகள்ல நம்ம மேற்கொண்டு இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை